இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கர்பால் சிங்கை பின்பற்றி மக்களின் உரிமைக்காக ஒருமைப்பாட்டு அரசாங்கம் போராடும். மறைந்த மூத்த அரசியல் தலைவர் டத்துஸ்ரீ கர்பால் சிங்கின் தூர நோக்கு சிந்தனைக்கு மதிப்பளித்து ஒவ்வொரு மலேசியரின் உரிமைக்காக ஒருமைப்பாட்டு அரசாங்கம் தொடர்ந்து போராடும் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதியளித்தார். நேற்று பினாங்கு டோப்கொம்தார் கட்டடத்தில் நடைபெற்ற கர்பால் சிங்கின் நினைவலை கூட்டத்தில் பேசிய அன்வார், இன மதத்திற்கு அப்பாற்பட்டு ஊழலுக்கு எதிராக போராடும் கர்பாலின் கொள்கையை தொடர்வதற்கான தமது உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தினர். இக்கூட்டத்தில் ஜாசிகா தேசிய துணைத் தலைவரும் கர்பாலின் இரண்டாவது மகனுமாகிய கோபிந்த் சிங் டியோ, பினாங்கு மாநில முதல்வர் சவுகோன் யோவ் மற்றும் கர்பாலின் மூன்றாவது மகனும் முன்னாள் துணை அமைச்சருமான ராம் கர்பால் சிங் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இதனிடையே துணிச்சல் மிக்கவரான கர்பால் சிங் ஜனநாயக கொள்கைகளை பின்பற்றும் சிறந்த மனிதர் என்று வர்ணித்த அன்வார், பல விமர்சனங்களுக்கு மத்தியிலும் ஜெலுத்தோங் புலி என்று இறுதி வரை பலராலும் பாராட்டப்பட்டவர் என்று புகழாரம் சூட்டினர். கோவிட்-19 தொடர்பான SOP மறு ஆய்வு விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும். கோவிட்-19 பெரும் தொற்றுடன் சேர்ந்து வாழும் நிலைக்கு நாடு மாறியுள்ள நிலையில் அத்தொற்று தொடர்பான செயல்பாட்டு தர விதிமுறைகளான SOP-யை மறு ஆய்வு செய்வது குறித்த விவரங்களை சுகாதார அமைச்சு விரைவில் வெளியிடும். கண்காணிப்பு உத்தரவு, HSO, சுவாச கவசம் அணிதல் மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அறிவித்தல் ஆகிய 3 அம்சங்கள் அதில் அடங்கும் என்று சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் சுல்கிஃப்லி தெரிவித்தார். கோவிட்-19 பெருந்தொற்று SOP-யின் திருத்தம் குறித்து அமைச்சரவை ஒப்புக்கொண்டதாகவும், இது தொடர்பில் பின்னர் நிர்ணயிக்கப்படும் தேதியில் சுகாதார தலைமை இயக்குநர் அதனை அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக சுல்கிஃப்லி சொன்னார். சனிக்கிழமை நெகிரி செம்பிலான் நீலாயில் 2024 மலேசிய ஊட்டச்சத்து மாதத்தை தொடங்கி வைத்த பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் அதனை தெரிவித்தார். கின்றாரா தமிழ் பள்ளி நிலத்தில் கை வைக்காதீர். வரலாற்றில் பல கல்வியாளர்களை உருவாக்கியிருக்கும் 78 ஆண்டுகால கின்றாரா தோட்ட தமிழ் பள்ளியில் நில விவகாரத்திற்கு இன்னும் முழுமையாக தீர்வு பிறக்கவில்லை. அப்பகுதியில் வீடமைப்பு திட்டத்தை மேற்கொள்ளும் பொருட்டு சாலை விரிவாக்கத்திற்காக பள்ளி அமைந்திருக்கும் நிலத்தை மேம்பாட்டு நிறுவனம் ஒன்று கடந்த சில ஆண்டுகளாக கோரி வருகிறது. அந்நிறுவனத்தின் எண்ணம் நிறைவேறினால் பள்ளி போதிய இடவசதியின்றி பெரும் இடர்பாடுகளை சந்திக்கும் என்பதால் கின்றாரா தமிழ் பள்ளியின் நிலத்தில் யாரும் கை வைக்காமல் இருக்க அனைவருக்கும் ஒருமித்த குரலாக எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று அப்பள்ளியை பாதுகாக்கும் நடவடிக்கை குழு தலைவரான தான் ஸ்ரீ ராம் சின்னசாமி கேட்டுக்கொண்டார். இந்திய சமுதாயத்தின் அடையாளமாக திகழும் தமிழ் பள்ளிகளை காக்கும் கடமையை அனைவரும் கொண்டிருக்க வேண்டும். இந்த நிலத்தை சம்பந்தப்பட்ட மேம்பாட்டு நிறுவனம் கோரினால் அதனால் அப்பள்ளியின் பல பகுதிகள் பறிபோகும் நிலை ஏற்படலாம். எனவே அப்பள்ளியை காக்க ஒட்டுமொத்த இந்திய சமுதாயமும் எங்களுக்கு தோள் கொடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். பூச்சோங் வட்டாரத்தின் பிரதான தமிழ் பள்ளியாக விளங்கும் இப்பள்ளியில் சுமார் 700 மாணவர்கள் பயில்கின்றனர். இந்நிலையில் மேம்பாட்டு நிர்வாகத்தின் தேவைக்காக பள்ளியின் வசதி தற்போது உள்ள அடிப்படை வசதிகள் அப்புறப்படுத்தப்பட்டாலோ அல்லது வேறு இடத்திற்கு மாற்றம் கண்டாலோ அது பெற்றோர் மத்தியில் நம்பிக்கையில்லா தன்மையை ஏற்படுத்திவிடும். இதனால் வரும் ஆண்டுகளில் இப்பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை பெருமளவில் சரிவு காணும் அபாயம் ஏற்படலாம் என்று அவர் நினைவுறுத்தினார். பந்திங்கில் வீட்டின் வேலி ஏறி ஆடைகளையும் செருப்புகளையும் திருடி சென்ற மர்ம நபர். ஸ்லாங்கூர் பந்திங்கின் வீட்டொன்றின் வேலி ஏறி ஆடைகளையும் செருப்புகளையும் திருடி சென்ற ஆடவன் வைரலாகியுள்ளார். புதன்கிழமை அதிகாலை 4:10 மணி அளவில் நிகழ்ந்த அத்திருட்டு சம்பவம் CCTV கேமராவில் 47 வினாடிகளுக்கு பதிவாகியுள்ளது. வீட்டின் முற்றத்தில் காய போட்டிருந்த ஆடைகளும் செருப்புகளும் மர்மமான முறையில் காணாமல் போனதாக 31 வயது ஆடவர் செய்த புகாரை தொடர்ந்து குவாலலங்காட் போலீஸ் விசாரணையில் இறங்கியுள்ளது. அப்போது கைப்பற்றிய CCTV பதிவில் மர்ம நபர் வேலி ஏறி குதித்து வீட்டின் முற்றத்தில் நடமாடுவது தெரிந்தது. திருடு போன பொருட்களின் மதிப்பு 200 ரிங்கிட் என கூறப்படுகிறது. குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரணை அறிக்கையை திறந்துள்ள போலீஸ் சந்தேக நபரை தீவிரமாக தேடி வருகிறது. இவ்வேளையில் அண்டை வீட்டார் விழிப்போடு இருக்க வேண்டிய அந்த CCTV பதிவை சமூக ஊடகத்தில் புகார்தாரர் பதிவேற்றியதாக போலீஸ் கூறியது. டிசம்பர் 31 வரையில் தீபகற்ப மலேசியாவில் மின்சார கட்டணம் உயராது. இவ்வாண்டு ஜூலை 1ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 31ஆம் தேதி வரையில்
தீபகற்ப மலேசியாவில் உள்ள அனைத்து மின்சார பயனீட்டாளர்களுக்கும் மின் கட்டணம் உயர்த்தப்படாது. தீபகற்பத்தில் மின்சாரம் பயன்படுத்துவோருக்கு 219 கோடியே 20 லட்சம் ரிங்கெட் மின்சார உதவித் தொகையாக வழங்கப்படும் என்று அண்மையில் அரசாங்கம் அறிவித்திருந்ததை ஆற்றல் மாற்றம் மற்றும் நீர் உருமாற்ற அமைச்சு ஒரு அறிக்கையின் வாயிலாக கோடி காட்டியது. வறிய நிலை குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கு 40 ரிங்கெட் மின்சார கட்டணம் கழிவானது 5 கோடியே 55 லட்சம் ரிங்கெட் ஒதுக்கீட்டை உட்படுத்தி இவ்வாண்டு தொடரப்படும் என்று அவ்வறிக்கையில் உறுதிப்படுத்தியுள்ளது. சமநிலையற்ற செலவு நிவாரண அணுகுமுறை கொள்கையின் அடிப்படையில் அனைத்து மின்சார பயனீட்டாளர்களுக்கும் கூடுதல் கட்டணம் விதிக்கப்பட வேண்டும். ஆனால் குறைந்த அளவிலான மின்சாரத்தை பயன்படுத்துவதற்கு மாதம் ஒன்றுக்கு 600 கிலோவாட் ஜூல்ஸ் மின்சாரமும் அதிகபட்சமான பயன்பாட்டிற்கு 1500 கிலோவாட் ஜூல்ஸ் வரையிலும் சுழிய அதிகரிப்பை வழங்க அரசாங்கத்திற்கு முடிவுக்கு தேசிய மின்சார வாரியம் இணக்கம் தெரிவித்துள்ளது. எனவே மின்சாரத்தை திறனாற்றலோடு பயன்படுத்தி அதை சிக்கனமாக்கும் நடைமுறைகளை கடைபிடிக்க பயனீட்டாளர்கள் அறிவுறுத்தப்படுவதோடு மின்சார கட்டணங்களை குறைக்கும் தன்மை மிக்க சாதனங்களையும் பயன்படுத்துமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். 18 மணி நேரத்திற்கு பின்னர் நிறைவடைந்தது ஈரான் அதிபர் தேர்தல். ஈரான் நாட்டின் 14வது அதிபர் தேர்தலுக்காக வாக்களிப்பு 18 மணி நேரத்திற்கு பின்னர் நிறைவடைந்துள்ளது. உள்ளூர் நேரப்படி நள்ளிரவு மணி 12 அளவில் வாக்குப்பதிவு முடிந்ததாக ஈரான் தேர்தல் ஆணையத்தின் செய்தி தொடர்பாளர் மோசன் இஸ்லாமி அறிவித்துள்ளார். ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி கடந்த மாதம் 19ஆம் தேதி ஹெலிகாப்டர் விபத்தில் மரணமடைந்ததை அடுத்து புதிய அதிபரை தேர்ந்தெடுக்க இத்தேர்தல் நடைபெற்றது. வெள்ளிக்கிழமை காலை மணி 8 அளவில் தொடங்கிய வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று மாலை மணி 6க்கு முடிவடைந்தது. ஆயினும் அதிகமான மக்கள் வாக்களிக்க காத்திருந்ததால் அந்நாட்டின் உள்துறை அமைச்சு வாக்களிக்கும் நேரத்தை நீட்டித்து மக்களின் வாக்களிக்க அனுமதி கொடுத்தது. ஈரானில் 6 கோடியே 40 லட்சம் வாக்காளர்கள் தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் வாக்குப்பதிவை எளிதாக்க நாடு முழுவதும் மொத்தம் 58,640 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டன. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் மிக குறைந்த விழுக்காட்டில், அதாவது 49 விழுக்காட்டினரே வாக்களித்தனர். இம்முறை எந்த வேட்பாளரும் 50 விழுக்காட்டுக்கு மேல் வாக்குப்பதிவுகளை பெறவில்லை என்றால் ஜூலை 5ஆம் தேதி 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும். முகமது பகார் கலிஃபா, சயிட் ஜலீலி, மொசூட் பசிகியான் மற்றும் முஸ்தாபா பெர்மஹாடி இந்த பதவிக்கு 4 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். காசாவில் 6 லட்சத்திற்கும் அதிகமான சிறார்கள் பள்ளிக்கு செல்லவில்லை. காசாவில் கடந்த 8 மாதங்களுக்கு மேலாக நிலவும் போரினால் சுமார் 6,25,000த்திற்கும் அதிகமான சிறார்கள் பள்ளிக்கு செல்லவில்லை என்று பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் வேலை மற்றும் உதவி நிறுவனம் UNRWA வெள்ளிக்கிழமை தெரிவித்தது. அவர்களில் சுமார் 3 லட்சம் பேர் UNRWA மாணவர்கள் என்று பாலஸ்தீனிய செய்தி நிறுவனம் வாஃபா தெரிவித்துள்ளது. சிறார்களை பள்ளிக்கு திரும்ப செல்ல தயார்படுத்துவதற்கும் அவர்களின் கல்வி உரிமையை மீட்டெடுப்பதற்கும் UNRWA குழுவின் விளையாட்டு மற்றும் கற்றல் நடவடிக்கைகள் அவசியம் என்று அந்நிறுவனம் கூறியது. ராஃபாவில் தனது இராணுவ நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்துமாறு அனைத்துலக நீதிமன்றம் ICJ இஸ்ரேலுக்கு உத்தரவிட்ட போதிலும் அதனை அது பொருட்படுத்தவில்லை. கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி முதல் 37,000த்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்ட நிலையில் 86,000த்திற்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். மேலும் குறைந்தது 10,000 பேரை கண்டுபிடிக்க முடியவில்லை.